அது பக்கத்துல ஆதரவு சகோதரர் இருக்கிறாரு. அவர் சும்மா இருந்ததை கூட வீட்டுக்கு ரைடுக்கு போங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு நான் என்ன கேட்டேன், நான் காலையில உங்ககிட்ட ஒழுங்கா தானே பேசினிருந்தேன், எதுக்கு என்னைய திடீர்னு இதை பண்ணல? ஓஹோ, அந்த ஆள் வீட்டுல எதுவும் இல்லைல்ல, நாங்க போய் ரைடு போய் விட்டு தான் பார்ப்போமேன்னு சொல்றதுக்கோசம் நீ சொன்னீங்களா அப்படின்னு. இல்ல ஒரு சும்மா இதுவா சொன்னேன்னு. ஏன்னா நாங்க எல்லாருமே ஒரு குடும்பம், எல்லாரும் நாங்க இப்ப மேடையில் எல்லாரும் உக்காந்து இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்குள்ளார எந்த ஒரு மனக்கசப்போ எதுவுமே இருக்காது. ஏன் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் தளபதியுடைய தொண்டர்களாகத்தான் நாங்கள் இருந்து கொள்கிறோம். இங்க எல்லாருமே வந்திருக்கிறீங்கன்னா உண்மையாகவே அண்ணன் சொன்னாரு, மற்ற இடத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தூங்கிக்கின்னு அப்படியே என்னடா ஏண்டா இழுத்துன்னு வந்தீங்க அப்படின்னுட்டுன்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே ஒருத்தவங்க கூட இல்லாமல் எல்லாருடைய முகத்திலும் சிரிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தளபதி, அதுதான் தமிழக வெற்றி கழக தலைவர். வந்ததுலேருந்தே விசில் சத்தம் அட்டி சத்தம் கீழ்ச்சின்னே விசில் யாராவது அடிச்சாங்கன்னா கையால வச்சு அடிச்சா கூட மற்ற கட்சியில விசில் அடிக்காதன்றதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் விசிலோடைய சின்னம் வெற்றி சின்னமாக இருக்கு, அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் ஒரு அர்ஜுன் சார், KS அண்ணன், செங்கோட்டையன் எல்லாம் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஒன்னாலும் கூட்டணி யார் ஒன்னாலும் வச்சுக்கீங்க, எங்க தலைவர் தான் தமிழக முதலமைச்சராக இன்னும் 2-3 மாதத்தில் தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி பதவி ஏற்பார். அதனால எதை பற்றியும் யாரை பற்றியுமே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தலைவர் தளபதியே முன்ன உங்களுக்கு நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒன்று என்றால் தமிழக வெற்றி கழகமும் இங்க இருக்கும் எல்லோரும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஐயோ என்னடா இன்னொரு கட்சி விட்டு வந்துட்டோமேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு பதட்டமோ எந்த ஒரு சந்தேகமும் வேணாங்க. ஏன்னா நாங்க உங்களுக்கு இருக்கிறோம் என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். பயப்படவே வேணாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கலாம், ஆனா எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு 100 பேர் 200 பேரை கூட்டணும்னா கூட நீங்க 500 ரூபா 1000 ரூபா பணத்தை கொடுத்தாதான் கூட்டத்தை சேர்க்க முடியும். ஆனால் இங்கு தலைவர் தளபதியுடைய முகத்தை காட்டினாலே போதும், அந்த கூட்டம் தானாக செய்கிற கூட்டம். நீங்க மாநாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சரிங்க, மாநாடுன்னு ஒன்று போடணும்னா 6 மாசம் 7 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் செவத்துல விளம்பரம் எழுதி எல்லாம் பண்ணி பணத்தை கொடுத்து பஸ் புக் பண்ணி எல்லாமே. ஆனா தமிழக வெற்றி கழக மாநாடுகள்ல மட்டும் அவங்களே பஸ் பிடிச்சிப்பாங்க, அவங்களே சாப்பாடு செஞ்சுப்பாங்க, அவங்களே எல்லாமே அடுத்த நாள் மாநாடுனா அதுக்கு முன்னாலே சாயங்காலம் 5 மணிக்கே உக்காந்து இருக்கிறது ஒரு மாநாடு எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இந்த தேர்தலில் எப்படி மாநாடுக்கு முன்னாடியே மக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களோ, ஓட்டு போடுவதற்கு விடிய காலை 4 மணிக்கே விடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் என்று அன்றே உங்களுக்கு காலை தெரிஞ்சுவிடும். ஏன் அப்படின்னா எல்லாம் சொன்னார் இல்லைங்களா, ஆதவ சகோதரர் சொன்னார், ஒவ்வொரு வீட்டிலையும் அமைச்சர் வீடாக இருந்தாலும் சரி, யார் வீடாக இருந்தாலும் சரி, அங்க 2 பேர் 3 பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோன்றதுல தெளிவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்பத்திய காலகட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வீட்டிலையும் நம்மளுடைய சின்னம் விசில் தான் சத்தம் இருந்து கொண்டிருக்கிறது.
நம்ம தமிழ்நாட்டில் 12,498 கிராமம் சுமார் இருக்கிறது. அந்த 12,408 கிராமத்திலையும் ஒரு நாள் கூட ஆகலைங்க. அத்தனை கிராமத்திலையும் விசில் சின்னம் வரைஞ்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எல்லாமே மொத்தமே 3,42,827 பேருக்கு பதவி கொடுத்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அந்த 3 லட்சம் பேர் 42,000 பேரும் நீ சும்மாவே வாயால சொல்றேன்னு சொன்னீங்கன்னா வா, ஒரே நிமிஷத்துல உனக்கு செல் நம்பரோட தான் எல்லாத்தையுமே உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே நாங்க பிரஸுக்கு கொடுக்கும்போது அத்தனை பேருடைய எல்லா விபரத்தோட தான் நம்ம கொடுக்கிறோம். அதனால எல்லாருமே அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட எப்படியாவது போய் இவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லலாம்னு நினைக்கிறாங்க.